என்னடா தனியா பஸ் நீங்க கூட்டு வந்துட்ட? டேய் என்னடா கேட்குறேன் போயிட்டே இருக்க. வர வர உன் போக்கே சரியில்லடா. பசங்க சொல்றது கரெக்டாக தான் இருக்கு. உனக்கு மோகினி போய் பிடிச்சின்னு சொல்றாங்கடா. டேய் என்கிட்டயே உண்மையை சொல்லி தரடா. நீங்கள் கேட்டப்பெல்லாம் நான் சொல்லலை, இப்போ சொல்கிறேன். நான் அந்த காலேஜ் பொண்ணை லவ் பண்ணுறேன். எந்த காலேஜ் பொண்ணுடா? டேய் நம்ம 4 பேர் அந்த காலேஜ் பொண்ணு, அந்த பொண்ணா? மச்சான் உனக்கு வேற பொண்ணே கிடைக்கலடா. மச்சான் அதெல்லாம் சரிடா, அவ உன்னை லவ் பண்றாளா? 2 பேரும் லவ் பண்ணுறோம், ஊர் சுற்றுறோம். அவளை தான் கல்யாணமே பண்ணிக்க போகிறேன். மச்சான் நீ காமெடி தானே பண்ற? மச்சான் நீ கல்யாணம் பண்ணிச்சிக்க கண்டிப்பா உன் தலையில கல்ல தூக்கி போட்டுடா. என் லவ்வரை கெடுத்துட்டீங்களேடா. எவன்டா போட்டது? நம்ம ஏரியால போந்து நம்மாலே போடுறதுக்கு எவன்டா இருக்கான்? டேய் அந்த பாளையம் ரவி, அவன் தான் ஜெயிலுக்குள்ள களி தின்னுட்டு இருக்கானே. புதூர் சேகர்ரா. சேகர் அவனே பாடையில போற மாதிரி இருக்கான். வேற யாரா? ஒண்ணுமே புரியல. பத்தலடா. டேய் பத்தலடா, சரக்கு வாங்கிட்டு வாடா. காசு? குமாருக்கு போன போடுறா. போன போட்டு அவனை வாங்கிட்டு வர சொல்றா. ஆஃப்ல இருக்குதுடா. சரி இந்த பைக்கை வச்சுக்கிட்டு சேட்டு ஏதாவது பணம் கொடுப்பானான்னு பார்க்கலாம் வா. டேய் போடான், எங்க மாமா வண்டிடாது, தெரிஞ்சு கொன்றுவாரு. எவன் வண்டியா இருந்தா என்னடா, வைக்கிறோம் பணத்தை வாங்குறோம், போதையை போடுறோம், போட்டவனை தூக்குறோம்டா. வாடா. யோ சேட்டு வாயா. வாட்ச்மேனை கூப்பிட்ற மாதிரியே கூப்பிட்றானுங்க. என்னப்பா இந்த வண்டியை வச்சுட்டு ஒரு 5000 ரூபா பணம் கூட. என்னையா இது, பைக்கை வச்சுட்டு நான் இன்னைக்கு பணம் கொடுத்துருக்கேன். யோ சேட்டு, எங்களுக்கு உடனே பணம் வேணும். உங்க கூட எவ்வளோ பிஸ்னஸ் பண்ணியிருக்கிறோம், எங்கிட்டயே லாஜிக் பேசுகிற பார்த்தியா? ஏய், நேற்று கூட உன் ஃப்ரெண்டு குமார் வந்து மோதிரத்தை வச்சான். அவன் கேட்ட 12,000க்கு 15,000 ரூபாய் கொடுத்தேன். ஏன்னா அது கோல்டு. நீயும் யாரும் சங்கிலியாவது அறுத்துட்டு வா, தரேன். என்னது, குமார் மோதிர தடகு வச்சானா? ஆமாயா. எங்க கொஞ்சம் அதை காட்டு. நீ கேட்கறத பார்த்தா என்ன அடிச்சு புடிக்கிட்டு போயிடுவ போல இருக்க. இல்லை சேட்டு, நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தானே. சரி சரி. இந்தா பார்த்துட்டு கொடுத்துரு. இது ஓகே சேட்டு, வர்றோம். அவன்கிட்ட சொல்லிக்காத, ஏன்னா நீ புள்ள குட்டிக்காரன். சரிப்பா. டேய் வெல்ல வண்டியரா.
ரஞ்சினி நில்லு, உன் கூட கொஞ்சம் பேசணும், பாப்பலாம். அதான் நான் சொல்லிட்டேன்ல, எதுக்கு இங்க வந்து டிஸ்டர்ப் பண்ற? எல்லாரும் பாக்குறாங்க. பாக்கட்டும்டி, நாளைக்கு உனக்காக கண்டிப்பா வெயிட் பண்ணுவேன். நீ வரணும், இல்ல உன் வீட்டுக்கே வந்துடுவேன். ஏய் எல்லாம் புரிஞ்சிருச்சுடா. இவளுக்காக தான்டா குமார் ரமேஷை போட்டிருக்கான். அப்படின்னா புரியல? அடுத்த குறி நமக்கு தான். இப்போ என்னடா பண்றது? ஏன்டா அவன் இப்படி ஆயிட்டான்? லவ்வுடா, லவ். ஃப்ரெண்டுன்னு மட்டும் சாதாரணமாக நினச்சிடாதரா. ஏற்கனவே அவன் பழைய ஃப்ரெண்டை பாட்டில் விட்டு கொண்டிருக்கான், ஞாபகம் இருக்குல்ல? அதே தான் நமக்கும். நாம முந்திக்கணும்டா. முதல்ல குமாரை போடணும், அடுத்து கையோட அவளை போடணும். என்னடா வந்ததுலேருந்து எதுவுமே பேச மாட்டேங்கிற? புர்ரா, சார் ரொம்ப ரொமான்ஸ் மூடில் இருக்காரு, அவரை போய் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு. ஏய், நானே ரமேஷ் செத்த சோகத்தில் இருக்கேன், ஏதோ பேசிக்கிட்டு. அது இல்லடா, கலர் கலராக ட்ரெஸ் பண்ணுற, எங்கெங்கேயோ போகிற, அதான் கேட்டேன். ஏய், அதான் முக்கியமா? ஃப்ரெண்டு போயிட்டான், நானே வேதனையில் இருக்கேன், நீங்கள் வேற. ஏய், நம்ம ரமேஷை போட்டவன் யாருன்னு எனக்கு தெரியும்டா. யாரா? அவன் தான் நம்ம பங்காளி, நம்ம பொண்ணை கெடுத்தமே அந்த பொண்ணோட லவ்வர். அவன் தான்டா போட்டிருக்கான். ஏய், அவன் வெறும் தண்ணி பாம்புடா. அவன் எவனோ தான் சொல்றான், அவனை போடுறோம்டா. ஏன்டா? அப்படின்னா என்ன போடுவிடா? டேய் நாயே, நீ எவ கூடயே போய் தொலைய வேண்டியதாடா. அதுக்கு எதுக்குடா ரமேஷை கொன்ன? என்ன அவ பிளான் போட்டு கொடுத்தாளா? என்னடா பாக்குற, சொல்றோம். உங்களை பார்க்க பார்க்க அதே நம்ம தாண்டா வருது. அதான் உங்களை கொன்ன தாண்டா அவனை கிடைப்பா.